வணக்கம். இலக்குவனார்னு சொன்ன உடனே உங்க மனசுல என்ன வருது? ஒரு பெரிய தமிழறிஞர், இல்லனா ஒரு மொழி போராளி? இன்னைக்கு நாம பார்க்க போறது, வாய்மேடுங்கிற ஒரு சின்ன ஊர்ல லக்ஷ்மணன்கிற பேர்ல பிறந்த ஒருத்தர் எப்படி தமிழ் மொழிக்கு ஒரு பெரிய அரணா, இலக்குவனாரா உருவானாருங்கிற கதையை தான். நீங்க போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறீங்கன்னா இந்த உரையாடல்ல வர ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல அவரோட வாழ்க்கை குறிப்புல இருந்து ஆரம்பிக்கலாம். காலம் 1909லிருந்து 1973 வரை திருத்துறைப்பூண்டி வட்டத்துல வாய்மேடுங்கிற ஊர்ல பிறந்திருக்கார். பெற்றோர் சிங்காரவேலர், இரத்தினத்தாச்சி. ஆனா இங்கதான் முதல் சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. அவரோட இயற்பெயர் லக்ஷ்மணன். ஆமா, நாம எல்லாரும் அவரை இலக்குவனாருன்னு தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அவரோட உண்மையான பேர் லக்ஷ்மணன். இதுவே தேர்வுல ஒரு கேள்வியா வரலாம். அப்போ இந்த இலக்குவனாருங்கிற பேர் எப்படி வந்தது? இது அவரோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான திருப்பு முனைனே சொல்லலாம். அவரோட தமிழாசிரியர் சாமி சிதம்பவனார் தான் இவருக்கு இலக்குவன் அப்படின்னு பேர் சூட்டுறார். ஓ, அவரோட ஆசிரியரா? ஆமா, இராமாயணத்துல வர்ற இலக்குவன் மாதிரி ஒரு லட்சியத்தோட இருக்கணும்னு நினைச்சு அந்த பேரை வைக்கிறார். அந்த இலக்குவன் தான் பிற்காலத்துல ஒரு மரியாதை நிமித்தமா இலக்குவனார் அப்படின்னு ஆச்சு. அப்போ இதுவும் தேர்வுல கேட்க வாய்ப்பு இருக்கு. இலக்குவனாருக்கு அப்பெயரை சூட்டியவர் யார் அப்படின்னு கேட்டா சாமி சிதம்பரனார்னு சொல்லணும். சரிதானே? கரெக்ட். இது ரொம்ப முக்கியமான குறிப்பு. வெறும் பெயர் மாற்றம் இல்ல, அது ஒரு புதிய அடையாளத்தோட தொடக்கம். சரி, இந்த அடையாள மாற்றம் இதோட நிக்கல. அவருக்கு பல சிறப்பு பெயர்களும் கிடைச்சிருக்கு இல்லையா? ஆமா, அந்த பெயர்களை வெறும் பட்டியலா பார்க்க கூடாது. ஒவ்வொன்னுக்கும் பின்னாடியும் அவரோட பங்களிப்பு இருக்கு. சொல்லுங்களேன். அதோட இலக்கணம், இலக்கியம் மேல அவருக்கு இருந்த ஆளுமைய காட்டுது. இது ஒரு பக்கம். ஆனா இன்னொரு பக்கம் இந்தி எதிர்ப்பு படைத்தளபதி, மொழிப்போர் மூலவர் அப்படின்னும் பெயர்கள் இருக்கே. இது ரெண்டும் வேற வேற மாதிரி இருக்கே. மிக சரியா சொன்னீங்க. இதுதான் அவரோட பன்முகத்தன்மை. ஒரு பக்கம் தமிழ் மொழியோட தூய்மைக்காக போராடுறார், இன்னொரு பக்கம் இந்தி திணிப்புக்கு எதிரா களத்துல இறங்கி போராடுறார். குரல் நெறி காவலர்னு ஒரு பட்டமும் இருக்கு. ஆமா, திருக்குறளோட நெறிகளை பரப்புனதுல அவரோட பங்கு ரொம்ப பெருசு. அதனால அந்த பேர். சோ இந்த பட்டங்கள் மூலமா அவர் மொழி, அரசியல், பண்பாடுன்னு எல்லா தளத்திலயும் இயங்கியிருக்காருன்னு புரியுது. வாவ், இப்படி பார்க்கும்போது அந்த பட்டியல் வெறும் வார்த்தைகளா தெரியல, ஒரு பெரிய போராட்டத்தோட வரைபடமா தெரியுது. இதெல்லாம அவருக்கு ஒரு புனைப்பேரும் இருந்திருக்கு, தொல்காப்பியன். ஆமா, இது ரொம்ப வலிமையான ஒரு தேர்வு. ஏன் அவர் அந்த பேரை தேர்ந்தெடுத்தாருன்னு நினைக்கிறீங்க? தொல்காப்பியம் மேல இருந்த பற்று காரணமா இருக்குமோ? நிச்சயமா. ஆனா அது மட்டும் இல்ல. அவரை பொறுத்த வரைக்கும் தொல்காப்பியம் வெறும் ஒரு இலக்கண நூல் கிடையாது. அது தமிழர்களோட வாழ்க்கை முறை, பண்பாடு எல்லாத்தையும் சொல்ற ஒரு அரசியலமைப்பு சட்டம் மாதிரி. ஓ, அப்படியா? அதனால நான் தொல்காப்பியத்தோட வழி வந்தவன், அதோட காவலன் அப்படின்னு உலகுக்கு சொல்ற ஒரு பிரகடனம் மாதிரி தான் அந்த புனைப்பெயர். அருமை. சரி, இப்போ அவரோட படைப்புகள் பக்கம் போகலாம். பட்டியல் ரொம்ப பெருசா இருக்கு. ஆமா, ஒவ்வொன்னும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோட எழுதப்பட்டது. மாணவராக்குப்படை, அமைச்சர் யார், எல்லோரும் இந்நாட்டு அரசர், கர்மவீரர் காமராஜர், இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா தமிழ் கற்பிக்கும் முறை மாதிரி கல்வி சார்ந்த நூல்களும் இருக்கு. அண்ணாவிற்கு பாவியல் வாழ்த்து மாதை இலக்கியமும் இருக்கு. வள்ளுவர் வகுத்த அரசியல், இலக்கியம் கூறும் தமிழர் வாழ்வியல். இந்த படைப்புகளை வச்சு பொறுத்துக மாதிரியான கேள்விகள் வரலாம். இல்லனா கீழ்கண்டவற்றுள் இலக்குவனார் எழுதாத நூல் எது அப்படின்னும் கேட்கலாம். அதனால இந்த பட்டியலை நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அடுத்த பட்டியல்ல வள்ளுவர் கண்ட இல்லறம், தொல்காப்பிய ஆராய்ச்சி விளக்கம், எழிலரசி, பழந்தமிழ் அப்படின்னு இருக்கு. இதுல ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான நூல் இருக்கு, என் வாழ்க்கை போர். ஆமா, இது அவரோட சுயசரிதை இல்லையா? கரெக்ட். ஒரு எழுத்தாளரோட சுயசரிதை நூலோட பெயர் தேர்வுல அடிக்கடி கேட்கப்படுற ஒரு கேள்வி. அதனால என் வாழ்க்கை போர் ரொம்ப முக்கியம். அவர் ஆங்கிலத்திலயும் 2 நூல்கள் எழுதியிருக்காரு. A Brief Study of Tamil Words, The Making of Tamil Grammarன்னு. ஆமா, இது அவரோட புலமை தமிழ்ல மட்டும் இல்ல, ஆங்கிலத்திலயும் இருந்துச்சுன்னு காட்டுது. தமிழ் மொழியோட சிறப்ப உலக அரங்குக்கு கொண்டு போகணும்னு நினைச்சிருக்காரு. நூல்கள் மட்டும் இல்லாம இதழ்களையும் நடத்தியிருக்கார். ஆமா, இதழியல் மூலமா தன்னோட கருத்துக்களை பரப்பியிருக்கார். குரல் நெறி, திராவிட கூட்டவரசு, சங்க இலக்கியம். இதுலயும் பாருங்க, தமிழ் இதழ்களோட சேர்த்து திராவிடன் ஃபெடரேஷன் அப்படின்னு ஒரு ஆங்கில இதழையும் அவர் நடத்தியிருக்கார். அப்போ அவரோட கருத்துக்கள் பரந்த மக்களை சென்றடையணும்னு ஆங்கிலத்தையும் ஒரு கருவியா பயன்படுத்தியிருக்கார். நிச்சயமா, இதுவும் ஒரு முக்கியமான தேர்வு குறிப்பு. சரி, இப்போ அவரோட வாழ்க்கையில நடந்த முக்கிய நிகழ்வுகளை ஒரு காலவரிசைப்படி பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியம். வருஷங்களோட சேர்த்து ஞாபகம் வச்சுக்கணும்.
1936ல தமிழ் வித்வான் பட்டம் வாங்குறார். அதுக்கப்புறம் 1943 வரைக்கும் பல உயர்நிலைப் பள்ளிகள்ல தலைமை ஆசிரியரா இருந்திருக்கார். ம் 1945லிருந்து 1965 வரைக்கும் விருதுநகர், மதுரைன்னு பல கல்லூரிகள்ல பேராசிரியரா வேலை பார்த்திருக்கார். ஆமா, இந்த காலகட்டத்துல தான் அவரோட கல்வி பணி உச்சத்துல இருந்துச்சு. ஆனா இதுக்கப்புறம் வர்ற வருஷங்கள் தான் அவரோட போராட்ட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. 1962ல தமிழ் பாதுகாப்பு கழகம் தொடங்குறார். இது ஒரு பெரிய மைல்கல். தமிழ் மொழிய பாதுகாக்கணுங்கிற நோக்கத்துல ஆரம்பிக்கப்பட்டது. அப்புறம் 1965 இந்தி எதிர்ப்பு போராட்டத்துல கலந்து கொண்டு சிறை சென்றார். இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1965ல நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாட்டு வரலாற்றையே மாத்துச்சு. அதுல நேரடியா களத்துல இறங்கி போராடி சிறைக்கு போறார் இலக்குவனார். அப்போ அவர் வெறும் அறிஞர் மட்டும் இல்ல, ஒரு களப்போராளியாவும் இருந்திருக்கார். சந்தேகமே இல்ல. அதனால தான் அவருக்கு மொழிப்போர் மூலவர்னு பேர் வந்துச்சு. இந்த 2 வருஷத்தையும், அதாவது 1962, 1965யும் மறக்கவே கூடாது. ஆச்சரியம் என்னன்னா, சிறைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு இன்னும் பெரிய பதவிகள் கிடைக்குது. ஆமா, அதுதான் அவரோட கல்வி புலமைக்கு கிடைச்ச அங்கீகாரம். 1977-68ல மாநில கல்லூரி, அதாவது பிரசிடென்சி காலேஜ்ல தலைமை தமிழ் பேராசிரியரா இருக்கிறார். நினைச்சு பாருங்க, சென்னையில இருக்கிற ஒரு மிக முக்கியமான கல்லூரியில தலைமை பொறுப்பு. அது மட்டும் இல்ல, 1968லிருந்து 1970 வரைக்கும் உஸ்மானியா பல்கலைக்கழகத்தோட தமிழ்துறை தலைவராகவும் இருந்திருக்கிறார். இது இன்னும் பெரிய விஷயம். தமிழ்நாட்டுக்கு வெளியே ஹைதராபாத்ல இருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்துல தமிழ் துறைக்கு தலைவரா இருக்கிறது அவரோட கல்வி புலமைக்கு ஒரு சாட்சி. சரி, இன்னும் சில முக்கியமான குறிப்புகள் இருக்கு. அவர் தமிழ்ல முதுகலை பட்டமும் முனைவர் பட்டமும், அதாவது PhDயும் வாங்கியிருக்கார். ஆமா, அவரோட கல்வி தகுதி ரொம்ப வலுவானது. இதுல மிக முக்கியமான ஒண்ணு, தொல்காப்பியத்தை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்துள்ளார். இது அவரோட வாழ்நாள் சாதனைகள்ல ஒண்ணுன்னே சொல்லலாம். தொல்காப்பியத்தோட பெருமையை உலகறிய செஞ்ச பெருமை இவரையே சாரும். இது தேர்வுல வர்றதுக்கு அதிக வாய்ப்புள்ள ஒரு கேள்வி. அது மட்டும் இல்லாம பெரியாருடன் சேர்ந்து பகுத்தறிவு பணியும் சாதி ஒழிப்பு தொண்டும் ஆற்றியுள்ளார். ஆமா, அவரோட பார்வமொழி சார்ந்தது மட்டும் இல்ல, அது சமூக சீர்திருத்தத்தையும் உள்ளடக்கியது. மொழியும் சமூகமும் ஒண்ணுக்கொன்னு தொடர்புடையதுன்னு நம்பினார். இவ்வளவு விஷயங்களை பார்த்ததுக்கு அப்புறம் கடைசியா தாய்மொழி கல்வி பத்தி அவர் சொன்ன ஒரு மேற்கோள் ரொம்ப ஆழமா புரியுது. என்ன சொல்லிருக்காரு? ஒரு குழந்தைக்கு தாய்மொழி கல்வி தர மறுப்பது தாயிடம் வளர வேண்டிய பருவத்தில் குழந்தையை வேலைக்காரியிடம் விட்டு வைப்பது போன்றது அப்படின்னு சொல்லியிருக்கார். ஒரு கணம் நிறுத்தி, என்ன ஒரு வலிமையான உருவகம்! தாய்மொழிங்கிறது வெறும் ஒரு மொழி இல்ல, அது ஒரு குழந்தையோட அடையாளம், பண்பாடு, எல்லாத்தோட ஆணிவேர்னு எவ்வளவு ஆழமா நம்பியிருந்தா இப்படி ஒரு வரிய சொல்ல முடியும்? ஆமா, அவரோட மொத்த போராட்டத்தோட சாராம்சமே இந்த ஒரு வரியில இருக்கு. நிச்சயமா. ஆஹா, இலக்குவனன்ங்கிற ஒரு மாணவனா ஆரம்பிச்சு இலக்குவனாகி, அப்புறம் தமிழ் மொழிக்காகவே வாழ்ந்து இலக்குவனாராகவும் தொல்காப்பியராகவும் வாழ்ந்த ஒரு பெரிய ஆளுமையோட பயணத்தை நாம பார்த்தோம். ஆமா, அவரோட வாழ்க்கை வெறும் தகவல்கள் மட்டும் இல்ல, அது ஒரு லட்சியத்துக்கான பயணம். இந்த உரையாடல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். நிச்சயமா. நாம இன்னைக்கு பேசின விஷயங்களை வச்சு நான் உங்ககிட்ட சிந்திக்கிறதுக்கு ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். சொல்லுங்க. இலக்குவனார் வாழ்ந்த காலத்துல இருந்த கருவிகளை, அதாவது பத்திரிகை, மேடை பேச்சு, இதையெல்லாம் வச்சு மொழி போராட்டத்தை நடத்தினார். இன்னைக்கு நாம டிஜிட்டல் யுகத்துல இருக்கோம். ஒருவேளை இலக்குவனார் இன்னைக்கு நம்ம கூட இருந்திருந்தா தமிழுக்கான அவரோட போரை எப்படி நடத்தியிருப்பார்? அது ஒரு யூடியூப் சேனலா இருக்குமா, இல்ல ஒரு பாட்காஸ்டா ஒலிக்குமா? சிந்திச்சு பாருங்க. வணக்கம். இலக்குவனார்னு சொன்ன உடனே உங்க மனசுல என்ன